ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன்ல, எல்லா பொருளும் கை தவறுது, உடையுது, அபசகுனமாவே நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தேன். கடவுள் வந்து கஷ்டம் குடுக்கலான்னு தான். ஆனா வாழ்க்கையில எந்த பக்கம் திருப்புனாலுமே வந்து நமக்கு கஷ்டத்தையே குடுத்துனா எங்கே போறது? கடவுள்கிட்ட முறையிட்டாலும் நமக்கு வந்து சரி நம்பிக்கையோட ஏதோ நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனா வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து வயிறு வலி வந்தது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். வயிறு வலி நிக்கலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து அட்மிட் பண்ணிட்டு, அப்பெண்டிஸ் ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிப்ரவரி வந்து 11 வந்து அட்மிட் ஆனோம். இதில என்ன ஒரு விஷயம்னு சொன்னீங்கன்னா, பிப்ரவரி 20ஆம் தேதி அவனுக்கு வந்து போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்இ சிலபஸ்ஸு. ஸோ அதுதான் பெரிய கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு வந்து. கடவுள் இவ்வளோ வருஷம் வந்து நம்பிக்கையா கும்பிட்டு எந்த கஷ்டமும் வராதுன்னா, ஆனா எக்ஸாம் டைம்ல குழந்தைக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டோம். அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அவன வந்து நாங்க ஆறுதல் சொல்லி தேத்ததுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது இந்த சோதனை காலத்த தான் நம்ம வந்து சாதனையா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஆறுதல் சொன்னோம். அழுதுகிட்டே இருந்தான். ஆப்ரேஷன் பண்ணி 6 டேஸ்க்கு அப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதாவது 3 டேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் அவங்க எல்லாருமே ஆறுதல் சொன்னாங்க. பிப்ரவரி 20 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபிசிக்ஸு. நல்லபடியா அவன பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு எக்ஸாமும் நல்லபடியா எழுதிட்டு வந்துட்டான். இனி இருக்கிற எல்லா எக்ஸாமும் நல்லபடியா எழுதணும்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல. கடவுள்கிட்ட தான் ப்ரே பண்ணிக்கணும். நீங்களும் முடிஞ்சா ப்ரே பண்ணிக்கோங்க. தம்பிக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா, பாலு, தயிரும் குடுத்துருந்தோம். காரம் இல்லாம இது மாரி காய்கறி சாப்பாடும் ஒவ்வொரு நாள் குடுத்துட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன வீடியோலாம் எதுவும் நாங்க எடுக்கல. அதுக்கப்புறமா நமக்கு வந்து கஷ்டம் குடுக்குற வலி வேதனைய விட கடவுள் குடுக்குற மேல இருக்கிற நம்பிக்கை சாகுது பாருங்களேன், அந்த வலி வேதனையே பெருசா இருக்கு சொல்லி இந்த வீடியோ எடுக்கிறது மேலலாம் தோணவே இல்ல.